உளவியல் தேர்வு 24. மனித நடத்தை என்பது தனியொரு மனித மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் கர்ட் லெவின். தங்கள் உறவின் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைத்து ஆட்சார்பற்றவையாக இருப்பார்கள். இரண்டாம் நிலை குழுக்கள். இவர் உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார். எரிக்சன். சமூக நடத்தை குழுவின் எதிர்மறை மற்றும் நேர்மறையான அம்சங்கள் இரண்டும் வயதில் பார்க்கப்படுகின்றன. 2 முதல் 6 வருடங்கள். குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள். ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்ந்த குறிப்பிடப்படும் வரைகோடானது தொலைவு வரைகோடு. உணர்தல், பயன்பாடு, தொடர்பு, தெரிந்துகொள்ளல், ஞாபகம், நிர்வாகம், கற்றல், புரிந்துகொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மனவெழுச்சி எது? நுண்ணறிவு மனவெழுச்சி. செயல் அல்லது பிரச்சினை பற்றிய சிந்தனையில்லாமல் இருக்கும் குணாதிசயத்தை கண்டது நிலையாகும். உள் வளர்ச்சி. நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான தமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு ஆகும். விரக்தி. மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் ஆல் முன்மொழியப்பட்டது. மில்லர் மற்றும் டொனால்டு. ஆக்கத்திறனை சோதிக்க மை தட சோதனையை பினே என்ற வருடம் உபயோகப்படுத்தினார். 1911. பொது நாட்டச் சோதனை தொடரில் சோதனைகள் அமைந்துள்ளன. 12. படைப்பாக்கம் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என வரையறுத்தவர் ஸ்டின்சர் மற்றும் கார்வோக்சி. கூட்ட சிகிச்சை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று சுய வெளிப்பாடு. மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் யார்? எபின்காஸ். தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன. ஊக்கப்படுத்துதல். உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மனவெழுச்சிகளின் மாற்றியமைத்த தொகுப்பே ஆகும். இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். திறமையாக கற்பதற்கு SQ4R நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தாமஸ் மற்றும் ராபின்சன். கீழ்க்கண்ட எவை கள ஆய்வு முறை வகையில் இல்லை? குறுக்குவெட்டு ஆய்வு. ஒருவரின் ஈகோ என்பது தனக்குத்தானே வளர்த்துக் கொள்வது ஆகும். மனப்பான்மை. குமரப்பருவத்தில் மனவெழுச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது பள்ளி மற்றும் குடும்பம். நனவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை குமரப்பருவம். கீழ்க்கண்டவற்றுள் எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? குழந்தைப் பருவம். வழக்கமான வடிவ கற்றல் வளைவின் இறுதிப் பகுதி சரிவு என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக வயது மூப்பு. ரோசாக் மைத்தடச் சோதனையை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டைச் சார்ந்தவர்? சுவிஸ் அறிவியலாளர். புருனர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளிடையே கருத்து பயன்பாடு அவர்களின் சிந்தனையில் மேலோங்கியுள்ளது? சிம்பாலிக். மாணவர்கள் எதைப் பற்றி விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம்? தனித்தன்மை. கழிவு மற்றும் தேக்க நிலையை வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலம் சரிபார்க்கலாம். கல்விசார். ஒரு மனிதரிடம் காணப்படும் எதிர் துருவம் தன் ஈர்ப்புக்கான சூழல் என அழைக்கப்படுகிறது. போராட்டம். கருப்பு பெட்டி கோட்பாடு உளவியலுக்கு தொடர்புடையது. நடத்தை. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று ஈகோவிற்கு இடைமனம் தொடர்புடையதல்ல? அகவய மெய்நிலை. உளவியல் தேர்வு 25. கீழ்க்கண்டவற்றுள் உடன்பாட்டு மனவெழுச்சி எது? அன்பு. குமரப்பருவத்தின் ஆக்கத்திறன் மற்றும் நுண்ணறிவிற்கும் உள்ள வேறுபாட்டினை முதலில் முறைப்படுத்தியவர் ஹெஸ்டில்ஸ் மற்றும் ஜாக்சன்.
டிஸ்தைமியா என்பது ஒரு நாள்பட்ட லேசான மனநிலைக் கோளாறு. தினசரி ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் ஆண்டுகளுக்கு வெளிப்படுகிறது. 2. எதிர் முக்கிய செயல்வழிகளில் காரணத்தால் மனரீதியாக ஏற்படும் வலியான உணர்வு நிலை ஆகும். மனநோய். உளவியல் ஆய்வகத்தை முதலில் நிறுவியவர் வில்ஹெல்ம் வுண்ட். மைத்தட சோதனையை தயாரித்தவர் ஆவார். ஹெர்மன் ரோசாக். தன்னெறிப்படுத்தும் அறிவு பகிர்தலை விளக்கியவர் யார்? கார்ல் ஆர். ரோஜர். விரிவாக்க சிந்தனை என்றும் அழைக்கப்படுகிறது. பக்கவாட்டு சிந்தனை. ஒரு நல்ல மனநலமுடைய தனிநபர் என்பவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மேலாண்மை செய்து மற்றும் இணங்கி செயல்படு திறமையுடையவர். கெஸ்டால்ட் என்பதன் பொருள் ஆகும். முழுமையான கவனச்சிதறலில் இருந்து எவ்வாறு எளிமையாக மீண்டு வருவாய்? கவனக்குவிப்பு பயிற்சி உதவும். ஹோல்பெர்க்கின் கோட்பாட்டில் தார்மீக தீர்ப்புகள் சமூக ஒழுங்கு, சட்டம், நீதி மற்றும் கடமையை அடிப்படையாகக் கொண்டதால் என அழைக்கப்படுகிறது. சமூக அமைப்பு ஒழுக்கம். காக்னே படிநிலைகளில் எத்தனை வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது? 8. குழந்தைகளின் நடத்தை, உணர்வுகள், செயல்பாடு மற்றும் எதிர்வினை ஆகியவற்றை இயற்கையாக சூழலில் உற்றுநோக்குவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. கட்டுப்பாடற்ற உற்றுநோக்கல். குழந்தையின் அழுகை சத்தம் உணர்த்தும் வளர்ச்சி ஆகும். மொழி வளர்ச்சி. தனியாளின் சமநிலையை கெடுக்கும் நடத்தை என்பது சமநிலையானவர். கற்பவரின் பல்வகை உணர்வுகளை தூண்டக்கூடிய கற்பித்தல் முறையானது ஆகும். ஏவி காட்சி கேள்வி உதவிகள். ஒரே பார்வையில் ஒரு அட்டையின் மீதுள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான உருப்படிகளை மட்டும் காண முடியும் என்பதை என அழைப்பர். கவனவீச்சாளர். மனிதனின் மன ஆற்றலும் திறன்களும் வயதில் அவர்களின் இறுதி வழியை அடைகின்றன. 35 முதல் 40 வரை. அமைப்பு மற்றும் உடல்சார் செயல் மாற்றங்களை குறிப்பிடுவதே வளர்ச்சி என கூறியவர் க்ரோ. கீழ்க்கண்டவற்றுள் ஒரு வாக்கியம் தவறானது. மனவெழுச்சிகள் உளம் சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பிரச்சினைக்கு தீர்வு காணும் அறிவுரை பகர்தலுக்கு அறிவுரை பகர்தல் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. குணமாக்கக்கூடிய. கற்பவர்களுக்கான கலைத்திட்டத்தை தயார் செய்யும் பொழுது நாம் கற்பவர்களிடம் காணப்படும் வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிநபர். மிக்சோமியா என்ற நோயானது ஏற்பட எந்த வகை சுரப்பி காரணமாக உள்ளது? தைராய்டு சுரப்பி இயங்காமை. முன் குழந்தை பருவ நிலையில் அதிகபட்ச கவனவீச்சு என்பது நிமிடங்களாகும். 20. எந்த வயதில் குழந்தை அர்த்தத்துடன் பேசுகிறது? 12 முதல் 18 மாதங்களுக்கிடையே. நினைவு என்பது ஒரு காலத்திற்கு சேமித்து வைத்தல் ஆகும். அறிவு மற்றும் அல்லது திறனை. கீழ்க்கண்டவற்றுள் எது இயல்பாக அமைந்த ஆர்வத்துடன் தொடர்புடையது? அடிப்படை உள்ளுணர்வு. ஒரு தனி மனிதனின் தரம்சார் தரவை சேகரிக்க பயன்படும் மிக பொருத்தமான முறை ஆகும். உற்றுநோக்கல் ஆய்வு. உளவியல் தேர்வு 26. சி.வி. கூற்று. அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் உடன் தொடர்புடையது. கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்க்கண்ட எந்த வகை சோதனையை சார்ந்தது? குறிசாரா குழு. பின்னி மற்றும் சார்லே ஆல் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை எது? மின் அதிர்ச்சி சிகிச்சை முறை. தனி மனித மாற்றம் என்பது மனிதர்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு தனி மனித மற்றொரு தனி மனிதரிடமிருந்து அவனுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்களில் மூலம் வேறுபடுத்தி காட்டுவதாகும் என்ற கூற்றைத் தந்தவர் கார்ட்டர் பி. குட். இச்சைக்குட்பட்ட கவனம் என்பது முயற்சிசார் கவனம். பயம் தொடர்பான மனவெழுச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம் எது? தப்பித்தல். உட்காட்சி வழிக்கற்றல் கீழ்க்கண்ட உளவியலாளரின் பங்களிப்பாகும். ஜெர்டால்ட் உளவியலாளர்.
கீழ்க்கண்டவற்றுள் எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தேர்வுக்கு பயன்படுகிறது? குறுக்குவாட்டு அணுகுமுறை. டிஏடில் பயன்படுத்தப்படும் நுட்பம் எது? புறத்தேர்வு நுண்முறை. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து உளவியல் என்பது டேஸ் பற்றிய படிப்பாக வரையறுக்கப்படுகிறது. நடத்தை. எந்த வயது வரம்பில் சராசரியாக மன வளர்ச்சி நின்று விடுகிறது? 13 முதல் 20. முழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர் பாவன் மற்றும் பைம். தொலை உணர்வு மற்றும் மறுபிறப்பு ஆகியவை சம்பந்தப்பட்ட உளவியல் பிரிவினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நிகழ்வு உளவியல். குழந்தைகளது அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருள்களை கண்டுபிடிப்பதற்கான திறன் வெளிப்படும் மாதம் 8 முதல் 12 மாதங்கள். பிற்போக்கு நிலைநிறுத்தம் காணப்படுவது எப்போது? UCSஐ CS-க்கு முன் அளிப்பதினால். குழந்தைகள் வழக்கமாக சாதனை ஊக்கிகளை தங்கள் டேஸ் வாழ்க்கை முறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோருடைய டேஸ் இவர் குழந்தைகள் பேச்சினை சமூக தொடர்புக்கு மட்டும் அல்லாது சில செயல்பாடுகள் தீர்க்கவும் பயன்படுத்துவர் என எடுத்துரைக்கிறார். லெவ் வைகாட்ஸ்கி. வளர்கரு நீடிக்கும் காலம் 9 மாதம். உள்ளுணர்வு சிரிப்பு என்பது கீழ்க்கண்டவற்றுள் எந்த மனவெழுச்சியுடன் தொடர்புடையது? கேளிக்கை. ஒரு தனி மனிதனின் நுண்ணறிவு கெழு அவன் வாழ்நாள் முழுவதும் மாறா தன்மையுடன் இருக்கும் என்பது டேஸை குறிக்கிறது. நுண்ணறிவு கெழுவின் மாறாத்தன்மை. ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை நனவில் இருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடக்குமுறை. கல்வியியல் வழிகாட்டலின் 3ஆம் படிநிலையானது நிகழ்ச்சிகளை தொடர் கண்காணித்தல். வலுவூட்டம் குறிப்பது டேஸ் சரியான துலங்கலுக்கு பரிசீலித்தல். உள பகுப்பாய்வு முறையை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார்? சிக்மண்ட் பிராய்டு. தனியால் காரணிகளின் ஒருங்கிணைப்பு டேஸ் எனப்படும் ஆளுமை. எந்த ஒன்று முன் குழந்தை பருவ நிலையின் வளர்ச்சி காலமாகும்? 2 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை. உணர்வு மற்றும் கண்டுணர்வு கீழ்க்கண்ட எவற்றின் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது? மன வளர்ச்சி. நிலைப்படுத்தல் மற்றும் கண்டுபிடித்ததற்கான புதிய உத்திகளின் கற்றல் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. அறிவுத்திறன். மாணவனின் ஆர்வத்தை தூண்டும் அல்லது சோர்வடைய செய்வதில் அதிக பங்களிப்பது கீழ்க்கண்டவற்றுள் எது? கற்றல் சூழல். உளவியல் என்ற வார்த்தை வரையறுக்கப்பட்ட மொழி கிரேக். உளவியல் தேர்வு 27. எரிக்சன். மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை 8. அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வது கற்றல். எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய முறையே இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. மன உடல் பரிசோதனை. கீழ்க்கண்டவற்றுள் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகைகளாக பிக்னிக், அத்லர் மற்றும் லெப்ஸ்டோனிக் வகைப்படுத்தினார். நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஸ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது. கிரச்மர். பால்பற்கள் உருவாகும் வயது 2. நடத்தை கோட்பாட்டை முதல் உருவாக்கியவர் தத்துவ அறிஞர் யார்? டெக்கார்ட். கட்டுப்பாடு, நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை. ஆய்வக பரிசோதனை. புலன்காட்சி நடைபெறுவது பொருளுடன் கூடிய புலனுணர்தல். பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும்? நிலைநிறுத்தம். தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை டேஸ் ஊக்கிகள் என்று அழைக்கின்றோம். முதல் நிலை டேஸ் மேம்பாட்டு நிலை. போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகள் போலியான முதிர்ச்சி தோற்றத்தை வெளிப்படுத்துவர். குழந்தை பருவம். அறிவு வளர்ச்சியின் தொடக்கம் டேஸ். பொருளறிவின்றி கருத்தறிவு. ஒரு மனிதன் பிறரை தன்னிலையில் உணர்த்தல் என்ற குணம் அவனுடைய டேஸ் குறிக்கிறது. மனவெழுச்சி நுண்ணறிவு. நன்னெறி வளர்ச்சி நிலை கோல்பர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? 2 நிலை. மனநலக் கோளாறை வகைப்படுத்தும் DSM-IV அமைப்பு டேஸால் உருவாக்கப்பட்டது. APA.
புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது டேஸ் ஆகும். ஆக்கத்திறன். நடத்தை என்பது ஆளுமை மற்றும் வெளிப்புற காரணிகள் இரண்டின் செயல்பாடுகள் டேஸ் நோக்கு ஆகும். ஊடலாடுபவர். குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர். ஏறக்குறைய ஒரே மாதிரியான துலங்கல்கள். கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது டேஸ். கற்றலிலுள்ள வேகத்தில் மாற்றமின்மை. கூர்ந்து கவனிப்பதற்காக பயன்படுத்தும் கள வேலையினுடைய ஒரு நுட்பமே டேஸ் ஆகும் என யூங் கூறினார். நேர்காணல். மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்ளுபவர் தலைவர். கற்றலின் மூலமாக குழந்தைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது யாது? முதிர்ச்சி. ஒரு ஆசிரியர் வகுப்பறை அமைப்பிலுள்ள டேஸை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சமூக செயல்பாடுகள். சுற்றுப்புறத்தில் உள்ள பெரிய பொருட்கள் நம் கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக இருக்க காரணம் தீவிரம் மற்றும் உருவ அமைப்பு. மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டு மேலும் புதிய காலத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூற்றினை கூறியவர் எம்.ஜே. பீட்டர்சன் 1957. ஒரு பொருள் அல்லது கருத்து ஒன்றை பற்றி ஒருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள 5 புள்ளி அளவுகோல்கள் கட்டி காட்டுவது லிக்கர்ட் மனப்பான்மை அளவுகோல். குமர பருவத்தில் உடல் வளர்ச்சியின்படி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமற்றது? 17 வயதில் மூளை முழுவதுமாக வளர்ச்சியடைகின்றது. சிந்திப்பதின் மூலம் கருத்துக்கள் உருவாக்குவது இவற்றின் உதவியுடன். குறியீடு. டேஸ் மனிதன் எந்த சூழ்நிலையின் இணக்கமாக இருப்பான்? நன்றாக அனுசரிப்பவர். உளவியல் தேர்வு 28. நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை. மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கையின்மை. கணினி வழி கற்பித்தல் என்பது டேஸ் கொள்கையின் விளைவாகும். செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம். கவனித்தல் என்பது மனிதன் செயல்பாடு. மனவெழுச்சி. நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் பீட்டா சலோவி. முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் தாண்டைக். கீழ்க்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் போட்டி காண்பவருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன? வடிவமைக்கப்படாத நேர்காணல். கீழ்க்கண்ட எவ்வொன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை? சமூக அளவியல். கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தை உட்படுவதற்கு முன் கற்பவரது டேஸ் தெரிந்திருக்க வேண்டும்? தனித்துவம் மற்றும் ஆளுமை. நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிறப்பின் முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாவது. மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஸின் கீழ் வருகிறது. குறைபாட்டு தேவைகள். நடத்தையியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே.பி. வாட்சன். குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல். அனைத்து உலக பொது அறிவிற்கான கற்பனை. இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும். கட்டமைப்பு அணுகுமுறை. மாற்றியமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றல் தேடல். ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க டேஸ் ஊக்குவிப்பார்கள்? சிந்தனை சுதந்திரத்தை. பியாஜேயின் முற்செயல் கோட்பாடு நிலை. இந்த பண்பானது கவனத்தை பலவற்றிலிருந்து விலக்கி ஒரு அம்சத்தின் மீது குறிப்பதை குறிக்கிறது. மையப்படுத்துதல். ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை மற்றும் மரபு. கீழ்க்கண்டவற்றுள் எது ஒரு மனிதரின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது? மனவெழுச்சி. நுண்ணறிவு. டேஸ் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும். மனநலம். புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது டேஸ் எனப்படும். நுண்ணறிவு. டேஸ் நிலை தற்போதைய சிந்தனை பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டுவர முடியும். முன்னுணர்வு.
ஆளுமை என்பது ஒரு மனிதரிடம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர்.